ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு கிச்சனை என்ன தான் தொடச்சி சுத்தமாக வச்சாலும் இந்த மாதிரியான கருப்பு கடப்பாக்கள் இருக்கிற கிச்சனில் சுத்தம் பண்ணி வச்சாலும் கல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை பூத்த மாதிரி அசிங்கமாக தான் இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இந்த கடப்பாக்களில் தொடச்சி சுத்தமாக வைக்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிச்சன் சிங்க்கு, செல்ஃபு, மேடை எதில் கடப்பாக்கல்ல இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா பளபளன்னு ஆயிடும். எப்போதுமே நம்ம பாத்திரம்லாம் கழுவுனதுக்கப்புறமா என்ன தான் தேய்ச்சி கழுவுனாலும் கிச்சன் சிங்க்கு பார்த்திங்கன்னா, அதுவும் இந்த கடப்பாக்கல்ல இருக்கிற சிங்க்கு இந்த மாதிரி வெள்ளை பூத்த மாதிரி தான் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தேங்காய் பால் எடுத்தோன்னா அந்த தேங்காய் சக்கையை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்காக நீங்கள் நிறைய அளவில் தேங்காய் பால் எடுத்தால் தான் பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்கள் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்தால் கூட அந்த சக்கையை வேஸ்ட்டு பண்ணாமல் எடுத்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு மொத்தமாக கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பால் சக்கையை வச்சு நம்ம எப்படி கடப்பாக்கல்ல நல்லா பளபளன்னு ஆக்கிறதுங்கிறத பார்க்கலாம். எந்த இடத்துல நம்ம க்ளீன் பண்ண போகிறோமோ அந்த இடத்த நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த தேங்காய் சக்கையை எடுத்து இந்த ட்ரையாக இருக்கிற இடத்துல நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணிட்டாவே போதும். நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பூத்திருக்க தன்மையெல்லாம் போகும். அழுக்குங்கிறது வேறு, அதில் உப்புனால் ஏற்படுற உப்புக்கரை வேறு. இதை நீங்கள் நல்லா கம்பி ப்ரெஸ் போட்டு நல்லா சுரண்டிட்டாலும் நல்லா க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணாலும் அந்த உப்பு தன்மை நல்லா பூத்த மாதிரி ஒரு மாதிரி வெள்ளை பூத்து போய் அசிங்கமாக இருக்கும். அந்த வெள்ளை பூத்த தன்மையை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக தான் வேஸ்ட்டாக தூக்கி போடுற தேங்காய் சக்கை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறோம். இதே மாதிரி சிங்கோட எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் மட்டும் நீங்கள் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. விட்டுட்டு நார்மலாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அழுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரஷ்ஷு வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கிச்சன் சிங்கை பாருங்கள் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு நல்லா டார்க் பிளாக் கலராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற கடப்பாக்கல்ல இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லா பளபளன்னு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.